வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுப்பது உங்கள் விஜயராஜின் வக்கலொலி சோலோ பாட்காஸ்ட் ஆஃப் த பிளேட் ஆஃப் த லாங் டேர்ம் ஆஃப் த ஒன்லி வாய்ஸ். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். திடீர்னு பார்த்தா பயங்கர லைக்கு, நிறைய ஷேரு. என்றைக்குமே ஒரு விஷயம் நம்ம போடுவோம், ஓரளவுக்கு போக திடீர்னு ஒரு விஷயம் சரியான டைமில் எல்லா ஜனங்களோட மனசிலும் போய் உட்காந்துரும். என்ன போட்டேன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஜெயிங்க, வின் பண்ணுங்க அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னால், ஜெயிச்சு காட்டு மாப்பிள்ள, அப்போ தான் உங்களை உலகம் மதிக்கும்னு சொன்னால் அவங்கள அடித்து விரட்டிடுங்க. ஏன்னா ஜெயிக்கிறது தோக்கிறது உங்களோட கையில் இல்லை, அது ஒரு விபத்து தான். ஸோ நீங்களாக இருக்கும் பொழுது உங்களாகவே பார்க்குற உறவுகள், நண்பர்கள், குடும்பம் இருந்தால் அதுவே வெற்றியான வாழ்க்கை அப்படின்னு போட்டேன். அது பார்த்தா கபன்னு 1000-2000 லைக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ தான் இது ஒரு எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு போல். இந்த ஜெயிச்சாலும் தோத்தாலுங்கிற பாட்காஸ்ட்டு கூட ரொம்ப இதுக்குள்ளே பற்றி பேசலை. ஸோ என்னென்னா, இந்த என்ன சொல்கிறது, ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெற்றி, அந்த ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே எல்லோரும் ஓடி இருக்கிற ஒரு ப்ரெசண்ட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி எனக்கே இந்த வருஷம் வந்துச்சு. குர்டிஜெஃப்னு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக், அர்மீனியன் மிஸ்டேக். அவர் சொல்லுவார், நேச்சரோட லா படி ஒரு விஷயம் வின்னோ லூஸோங்கிறது உங்கள் யார் கையிலையுமே இல்லை, அது ஆக்சிடெண்ட்டாகவே நடந்துடும், ஏதோ ஒரு இடத்துல போகும். ஸோ ஜெயித்தவங்களுக்கு நம்மளால தான் ஜெயித்தோன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க, தோற்றவங்களும் நம்மளால தான் ஆச்சு, உண்மையில் உங்கள் கையிலையே எதுவுமே கிடையாதுன்றாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட்டு தான், அந்த மொமெண்ட்டில் அந்த டைமில் ஒருத்தருக்கு நடந்திருக்கும். அதனால் இது ஒரு மிஸ்டிசிசமில் வரும். நீங்கள் குர்டிஜெஃப் பற்றி அதிகமாக ஓஷோக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிஸ்டேக். அவரோட இனியகிராம், அப்புறம் அவரோட அசிஸ்டண்ட் ஹவுஸ்பென்ஸ்கி, அவர் ஆரம்பித்த அந்த மிஸ்ட்ரி ஸ்கூல்கள் பற்றிலாம் பொறுமையாக ஒரு பாட்காஸ்ட் பேசலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கு நடுவில் வாழ்க்கையும் வெற்றிக்கு தோல்விக்கு நடுவில் ஜாலியாக ட்ராவல் பண்ணி அதை பற்றிலாம் ஜனங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு இந்த நண்பர்கள் வட்டம், வாழ்க்கையை சில் பண்ணி ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இப்படிலாம் போகும்போது எனக்கு ஒரு அழகான ஒரு படம் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. த பிக் லெபோஸ்கி பை கோயின் பிரதர்ஸ். இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். இதை கேட்டு முடிச்சுட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக புரியும். பிக் லெபோஸ்கி, ஜெஃப் பிரிட்ஜஸ்னு அவர் தான் ஹீரோ, ரொம்ப பழைய ஆக்டர். அவர் இந்த ட்ரான் படத்துலலாம் அப்பா வருவார். இப்போ அவருக்கு கேன்சரில் இருந்து இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் டெய்லி போஸ்ட் போட்டுருக்கார், அவர் ஹீரோ. அப்புறம் ஜான் குட்மேன் ஒரு ஃப்ரெண்டு, வால்டருங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பார். இன்னொருத்தர் நம்ம ஸ்டீவ் பஸ்கிமி, ஒல்லியாக இருப்பாப்பில், ஃபார்கோலாம் வருவார். அவர் 3 ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒன்றும் இல்லை, பிக் லெபோஸ்கி யாருன்னா, ஏதோ ஒரு பேட்டர்ன் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பார். மாதம் அவருக்கு செக்கில் காசு வரும், கவர்மெண்ட்டே ஒரு ஃபண்டு மாதிரி அனுப்பு, கொஞ்சம் காசு ஓசியில் வரும். அந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு 40 வயசு ஒரு ஆள், கல்யாணம் பண்ணிக்கல, அந்த ஊரில் கல்யாணங்கிறதே ஒரு மேட்டரே இல்லை, இருந்துட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆள். அவரெல்லாம் டியூட் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ வால்டர் யாருன்னா, ஒரு ஃப்ரெண்டு வால்டர் யாருன்னா, வியட்நாம் வார் போயிட்டு இந்த பிடிஎஸ்டி மாதிரி வாரில் இருக்கிற இந்த க்ரைம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டர்ம்பாங்க. ஸோ சவுண்டை கட்டலை தலைவலிக்கும், வெளியே போக மாட்டாங்க, அது மிகப்பெரிய ஒரு மனச்சிதைவு. அதெல்லாம் நோயை அங்கீகரிக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஷெல் ஷாக் அப்படிம்பாங்க. நிறைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா, வாருக்கு போயிட்டுருப்பா, டொப்புன்னு பாம்பு அடிச்சுன்னா காதெல்லாம் அடைச்சிக்கும், குயின் சவுண்டு கேட்கும், அப்படியே பாப்பா ஒன்றும் புரியாது. சேவிங் ப்ரைவேட்டான டாம் ஹாங்க்ஸுக்கு கிடச்சிது ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதை கூட இல்லாமல் அதிலிருந்து வெளியே எதை பார்த்தாலும் ஒரு கோவம், ஒரு பதட்டமாக இருக்கிற ஆள் மாதிரியே இருப்பான் வால்டர். எதுக்கு எடுத்தாலும் நாங்களாம் இந்த வியட்நாம் வாரில் சண்டை போடும்போது அப்படின்ட்டுருவான். வியட்நாமில் எவ்வளோ பண்ணால் இந்த ஊரில், ஆனால் அந்த வாரை பற்றி இழுத்து பந்தாவாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர் அவன். டானி, ஸ்டீவ் பஸ்கிமி, டானி கேரக்டர் ஒரு அமைதியான ஃப்ரெண்டு, அவன் பாட்டு இருப்பான், ரொம்ப அமைதி. இவனுக்கு 2 பேரும் டானியை வாயை திறக்கூட மாட்டாங்க. டானி வாயை திறந்தாலும் ஷட் த ஃபக் அப் டானி அப்படிமா ஃபேமஸான டைலாக் அது. 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. டியூட் எப்படின்னா, எந்திரிப்பாப்பில் ஒயிட் ரஷ்யன் வாட்கா தான் குடிப்பார், அவரோட டேஸ்ட் அது குடிப்பார். அப்புறம் அப்புறம் சாயந்தரம் பண்ணால் பவுலிங் போவார், அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுவார், வீட்டுக்கு வந்துடும். இவ்வளோ தான் வாழ்க்கை. திடீர்னு ஒரு நைட்டு ஒரு 3 பேர் டியூடை அடித்து பாத்ரூமில் போட்டு கக்கூஸில் போட்டு தலையை முக்கி எடுப்பானு. நீ தானே பிக் லெபோஸ்கி சொன்ன, அடி வெளுப்பான. இவனுக்கு ஒன்றும் புரியாது. யோ என்னடா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பானு. யாரா நீங்கள் அப்படின்னு பார்த்தா, பிக் லெபோஸ்கி அப்படின்னு ஒரு ஆளுக்கு பதிலாக நம்ம டியூடை போட்டு அடிச்சிருவானுங்க. ஒரே பேர் 2 பேருக்கும், லெபோஸ்கிங்கிற பேரோட குழப்பத்தில். அப்போ அவனோட ரக் இருக்கும், அதாவது அந்த கார்பெட் போட்டிருப்பாங்களே உள்ளனில், அது இருக்கும், அதில் ஒன்று கடிச்சிட்டு போயிடுவானுங்க. டியூடுக்கு அடித்தது கூட இல்லை, ஏன்டா என்னோட கார்பெட்டில் ஒன்று கடிக்கிறீங்க அப்படிமா கோபமாயிரும். ஒன்று நம்ம பேரில் இன்னொருத்தர் இருக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க போவார்.
அவர் பார்த்தா பெரிய கோடீஸ்வரன். அது ஒரு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி பார்ப்பல, ட்ராஃபி ஒய்ஃப்ன்றாங்க. சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக பண்ணுற ஒரு கல்யாணமா. அந்த பொண்ணு இருக்கும், அவன் ஃபிகராக இருக்கும், அது பிக்கினி போட்டு உட்காந்துருக்கும் ஸ்விம்மிங் பூலில். டியூடு வருவான், நீங்களும் நாங்களும் ஒரே பேருங்க, உங்கள் பேரை சொல்லி என் வீட்டில் வந்து அடிச்சுட்டு போயிட்டான், அப்போ என்ன என்னோடய கார்பெட்டில் ஒன்று கடிச்சிட்டு போயிட்டான், அதுக்கு எதாவது பார்த்து பண்ணுங்க அப்படிங்க டியூடு. வரும், அதுக்கப்புறம் திருப்பி போவானுங்க. அதுக்கப்புறம் இந்த பணக்கார இந்த பிக் லோபோஸ் கிட்ட ஒய்ஃபை கடத்துவாங்க. நீ போய் வந்து உன்னோட பேரில் உன்னை தானே பார்த்துருக்காங்க, உனக்கு தான் தெரியும் அவனுங்கள அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெபோஸ்க்கு அனுப்புவார். போகும், அது ஒரு காம்ப்ளெக்ஸான கேஸாக வரும், எல்லாமே போகும். ஆனால் அந்த படம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கல்ட் ஹிட் ஆச்சுன்னா, ஏன்னா அந்த படம் வரும்போது சரியாக ஓடலை. பிக் லெபோஸ்க்கு கடைசி வரைக்கும் அந்த கேஸை கண்டுபிடிக்கிறலாம் ஒரு கணக்கே இல்லை. லெபோஸ்கியோட தினசரி வாழ்க்கையை வந்து வாழ்கிறதான் அந்த படமே. அவன் வந்து சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு அவேர்னஸே இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த சில் மோடில் போயிட்டுருக்கிற ஒரு ஹீரோவாக தான் டியூடு இருப்பான். அவனுக்கு அது எப்படி ஒரு எக்ஸாம்பிள்னால், இந்த கேஸ் பிரச்சனையில் மாட்டிப்பான், போலீஸ் அடித்து அனுப்பி ஓசியில் டாக்ஸி பிடிச்சி அமுச்சுடுவாங்க. டியூட் ரத்தத்தோட வீட்டுக்கு போயிட்டுருப்பான். அப்போ வந்து காரில் வந்து டாக்ஸியில் வந்து ஈகிள்ஸ் பாட்டு ஓடும், அந்த ஒரு பேண்டு, மொக்க பேண்ட். அது உடனே ஈகிள்ஸ் ஆஃப் பண்ணுங்க, நான் ஈகிள்ஸ்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்பா. அதாவது டிரைவருக்கு தான் பார்த்தா, நீயே ஓசிக்காச்சு போலீஸ்லேருந்து அமுச்சு விட்டாங்க, உனக்கு நீ கேட்குற பாட்டை போடணுமான்னு அடித்து வெளியே தள்ளி விட்டுருவான். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னோட அந்த சின்ன சின்ன ஆசையை நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் தான் டியூடு. இந்த சூப்பர் டிலக்ஸில் வரும்ல, எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் அந்த பழத்தை நக்குனா அப்படின்னு வரும்ல, அதே தான் நான் வாழ் நக்கிறான். இவ்வளோ பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆசைகள் தான் டியூடு, யாரும் விட்டே கொடுக்க மாட்டான். அரைச்சிட்டு அவ்வளோ பிரச்சனை வந்துட்டும் கேபில் ஏற்றுவார், காரில் லெபோஸ்க்கு என்னடா ஆச்சும்பார், கையில் அந்த ஒயிட் ரஷ்யன் வோட்கா வச்சுருப்பாப்புல. என்னடா ஏதாவது சொல்லுடா அப்படின்னா, டியூடுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நெக்ஸ்ட்டு வாழ்க்கை வாழணும்ல அப்படிமா. அப்போ தான் கடைசி டைலாக் வரும், த டியூட் அபைட்ஸ், இந்த வார்த்தை சொல்லுவார். டியூட் அபைட்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, அது நிறைய அர்த்தங்கள் வரும். என்ன ஆனாலும் டியூடோட வாழ்க்கையை வந்து இதில் என்ன இருக்குது, சில், அவ்வளோதான் அப்படிமா. அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது, யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமாக சண்டை போடுவான் இவங்கிட்ட, டியூடு கிட்ட, பவுலிங் கிட்ட. அப்போ டக்குன்னு சொல்லுவார், அது உன்னோட ஒப்பீனியன்றா, இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுவான் டிபேட்டை. சண்டை போட்டவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி, நீங்கள் நிறைய பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் பாதி வாக்குவாதம் வந்து இப்படியே முடிச்சோம்னா பிரச்சனையே இருக்காது. ஒருத்தன் பேசிகிட்டே இருக்கிறான், இதெல்லாம் தப்புங்க, கரெக்டுங்க, அது உங்களோட அபிப்பிராயம், இதை நான் சொல்ல என்ன இருக்குது அப்படி தான் முடிஞ்சுது. ஏன்னா உனக்கான இடமும் இருக்குது, எனக்கான இடம் இல்லை, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னா டியூடுக்கு சொல்ல வராது. டியூட் டைலாக் பேசிக்கிட்டே இருப்பான், டைலாக்லாம் மறந்துடும் கதையில் அவனுக்கு. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க விடுங்க அப்படின்றான். ஸோ இந்த கேரக்டர் வந்து ஹாலிவுட்டில் பரபரன்னு அந்த கோல் மோட்டிவேஷன் நோக்கி ஓடுற கேரக்டருக்கு டியூட் மாதிரி ஒரு கேரக்டரை படம் வந்த டைமில் அந்த படத்தை கிரகிச்சிக்க முடியல ஜனங்களால். படம் சரியாக ஓடலை. ரொம்ப வருஷம் ஆக தான் டியூடு எப்பேற்பட்ட முக்கியமான ஒரு கேரக்டர்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. இன்றைக்கி பிக் லெபோஸ்கியோட டியூட் கேரக்டரை வச்சு ஒரு ரிலீஜனே, டியூடிசம்னு ஒரு ரிலீஜனே ஒருத்தர் ஃபார்ம் பண்ணி வருஷம் ஒன்றா டியூடோட வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாம் அந்த பவுலிங், எந்த இடத்துல பவுலிங் அந்த ஷூட்டிங் எடுத்தாங்களோ அங்கேயே போய் எல்லாம் ஒன்றா கூடுற அளவுக்கு படம் ஸ்டார் வார்ஸ் அளவுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அளவுக்கு. கோயின் பிரதர்ஸ்க்கே ஏன் அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு தெரியல அப்படிம்பாங்க. அந்த படம் நீங்கள் கிடச்சா பாருங்கள். அதில் வந்து என்னன்னா டியூடோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பிடிச்ச பாட்டு, அவனுக்கு டியூடோட மகிழ்ச்சியே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு, ஒயிட் ரஷ்யன் வோட்கா, சாயந்தரம் பவுலிங், வர்ற கொஞ்சம் காசு, இருக்கிறதுல சந்தோஷமாக மேக்ஸிமம் சந்தோஷம். அவனை படத்தில் எல்லாரும் பிரேக் பண்ணி பார்ப்பாங்க, அவன் உடையவே மாட்டான். கடைசியில் என்ன ஆகும், டானி வந்து இறந்துருவார். இதை நான் ஸ்பாய்லர் தான், ஆனாலும் இதை நான் பாட்காஸ்ட்டுக்கு சொல்லி ஆகணும். அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இறக்குற மொமெண்ட்டில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. நல்ல ஒருத்தனை திடீர்னு டக்குன்னு இறந்துருவாப்பில், ஒரு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருவார். இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவங்க அஸ்தியை எடுத்து கரைக்க போவானுங்க. அந்த காஃபின், அந்த அஸ்தி கரைக்கிற ஆளுக்கிட்ட பேரம் பேசுவான் வால்டர், ஏங்க இவ்வளோ வேலை சொல்கிறீங்க அந்த இடத்துல கூட. அந்த அஸ்தியை கரைக்கும் போது காற்று இவங்க மூஞ்சி பக்கம் அடிக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன் அஸ்தியை போடும், இவங்க மூஞ்சி மேலே அஸ்தி அடிக்கும். அந்த இடத்துல தான் 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. பெருசாக அழமாட்டாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க. இவ்வளோ தான் மச்சான் வாழ்க்கை, விட்றா டானி போயிட்டான். அதாவது ரொம்ப கதறி, நம்ம ஊரில் சாவெல்லாம் அழுது கதற சீன்லாம் இருக்கும். இந்த ஒரு சீனில் நீங்கள் அழுதுருவீங்க. நீங்கள் இவ்வளோ தான் வாழ்க்கை, சின்ன சந்தோஷங்கள் தான் வாழ்க்கைன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு போயிடுவான். கடைசியில் ஒரு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு பவுலிங் கிளப்பை திருப்பி உட்காந்துருப்பார். ஒருத்தர் வந்து வாய்ஸர் கொடுக்குறவரே வந்துடுவார். அப்புறம் டியூட் என்ன பண்ண போகிற நாளைக்கு அப்படின்னு கேட்பார். த டியூட் அபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதாவது நாளைக்குன்னு ஒன்று இருக்குது, வாழ்ந்தானே ஆகணும் அப்படிங்கிறது தான். டியூடை ஒன்றும் பண்ண முடியாது, மாதிரி அர்த்தம் தான் இது. இதில் வந்து இந்த படத்தில் வந்து என்ன ஒரு, அதாவது டியூடோட வாழ்க்கையை எந்த ஒரு ஃபிலாசபினா,
இந்த தாவோயிசம் அப்படின்னு ஒன்று புத்த மதத்தில் புத்த மதம் இல்லை, தனி ஒரு மதம் தாவோயிசம். லாவோ ட்சு அவர் ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்ல, அது ஒரு வாழ்க்கை மதம் கூட இல்லை. அந்த தாவோயிசம் கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்ட படம் அப்படிமா. தாவோயிசம்னா இந்த இன் யாங்குன்னு சொல்லிட்டு இந்த கருப்பு வெள்ளையும் சேர்ந்து இந்த குங்ஃபு சிம்பிள் இருக்கும் தெரியுங்களா, 2 ஓட்டை போட்டுக்கிட்டு, அதுதான் இன் யாங். அதாவது ஆண்மை பெண்மை இரண்டும் கலந்து, கருப்பு வெள்ளை, மரணம் பிறப்பு, வெற்றி தோல்வி, என்ன சொல்கிறது, வானம் பகல் இரவு, நிலா சூரியன் எல்லாமே இருமை கலந்த உலகம்னு தாவோயிசம் சொல்லும். அதை வந்து ஆட்கொள்ளாமல் அதோட ஃப்ளோவில் போகிற ஒரு ஆள் தான் டியூடாக எடுத்துக்கணும். அந்த படத்தில் வந்து அந்த கேஸை சால்வ் பண்ணணுங்கிற ஆசை லெபோஸ்கிக்கு இருக்காது. ஆடியன்ஸுக்குமே அந்த கேஸை மறந்துடுவாங்க. டியூடோட வாழ்க்கையை தான் படத்தில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறவன் அந்த கேஸ் மேலே அது சால்வ் ஆகுது ஆகலை, டியூடுக்கு எனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருக்கிறதா எனக்கு வாழ்க்கை அப்படிம்பா. அந்த மேட்ரு தான் லெபோஸ்கி பேசும். அந்த படம் பாருங்கள். ஸோ தாவோயிசம் பற்றி பேசணும். லாவோ ட்சு, ஓஷோவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மகான் மிஸ்டிக் லாவோ ட்சு. தாவோயிசம் வந்து என்ன சொல்லுதுன்னா, தாவோ தேச்சிங் அப்படி ஒரு புக் இருக்கும், அது நெட்டில் இருந்தால் படிங்க. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, தாவோ அப்படிங்கிறது த அன்னேம்டு நேம் அப்படிம்பாங்க. அதாவது பெயர் வைக்கப்பட முடியாத ஒரு பெயர் அப்படிம்பாங்க தாவோ. அப்படின்னா இந்த உண்மை இருக்குல்ல, இந்த உண்மைங்கிற வார்த்தை வந்து என்ன சொல்கிறது, உண்மையை அவங்களால அந்த வார்த்தையில் சொல்லவே முடியாது, அதனால தான் அது யாருக்கும் புரியாது அப்படிம்பாங்க. அதாவது ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், த வேர்ட் இஸ் நாட் த திங் அப்படிம்பார். ஒரு மரத்தை வந்து நீங்கள் மரம்னு சொல்கிறீங்கன்னா அந்த வார்த்தை அந்த மரம் கிடையாது அப்படிம்பார். புரியுதுங்களா? இப்போ மரம்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று மைண்டில் ஓடுது, அது இன்றைக்கி ஒரு பாஸ்டன்ஸ் தான். ப்ரெசன்ஸில் அங்கே ஒரு விஷயம் ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் கண்ணு முன்னாடி, அதை தொட்டு பார்த்தா நீங்கள் உணரலாம். ஆனால் என்றைக்கு மரம்னு ஒரு பேர் வச்சுட்டியோ அந்த மரம், அந்த வாழ்கின்ற அந்த உயிரும் அந்த பேரும் தனியாக பிரியுது. அப்படின்ற வேர்ட் இஸ் நாட் த திங்னு சொல்லுவார் ஜே கிருஷ்ணமூர்த்தி. அதே தான் தாவோவும் சொல்லுது, உண்மையை உங்களால் சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. அந்த தாவோ தேச்சிங் புக்கே வந்து என்ன சொல்லும்னா, என்ன சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இந்த பற்றிக்கிறது தான் பிரச்சனை அப்படிமா. அதாவது நீங்கள் நான் ஜெயிக்கணும்னு நினச்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோல்வி மேலே பயம் வந்துடுது அப்படிம்பாங்க. எனக்கு நைட்டு தான் எனக்கு நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கும் போதே பகல் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு உருவாகுதும்பாங்க. ஸோ இந்த இருமை தான் வாழ்க்கையோட பிரச்சனை அப்படிம்பாங்க. ஸோ என்ன சொல்லுது தாவோயிசம் வந்து என்ன சொல்லுது, நீங்கள் ரெண்டுத்தையுமே வாழ்க்கையோட இருமையை தான் வாழ்க்கையோட புரிஞ்சிக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை விட்டு வெளியே வர முடியும் அப்படிம்பாங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஜென் தத்துவம் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வந்தாலே உலகம் ஹெவன் நரகம் 2ஆக பிரியுது அப்படிம்பாங்க. ஹிஸ்இன் மிஸ்ஸிங் த புக் ஆஃப் நத்திங் ஒரு புக் இருக்கும், ஓஷோ சொல்லும். ஸோ இதுதான் தாவோ சொல்லுது. தாவோ என்ன சொல்லுதுன்னா, யாரையுமே வந்து என்ன சொல்கிறது, யாரையுமே இந்த கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த கட்டுப்பாடு, இந்த அரசாங்கமே எல்லாம் தப்புன்னு சொல்லும். எந்த ஒரு ஆட்சியும் பண்ணாதவன் தான் ஒரு அருமையான அரசு. மிகப்பெரிய சோம்பேறி தான் மிகப்பெரிய அரசெல்லாம் தாவோ சொல்லும். ரொம்ப அது ஒரு மாதிரி நமக்கு ஹேண்டில் பண்ணவே என்னடா சொல்ல வரான் இந்த ஆளுன்னு இருக்கும். தாவோயிசமோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, புத்தர் ஓஷோ ஒரு கதை சொல்லும். ஒரு தேவதை வந்து அழகான ஒரு தேன் பாட்டில் கொண்டு வந்தாங்களாம். இந்த பக்கம் வந்து கன்ஃபியூஷியஸ் இருந்தார், அவர் மிகப்பெரிய தியாலஜிக்கல் லஜிஷியன் இருந்தார். அரிஸ்டாட்டில் இருந்தார், புத்தர் இருந்தார், இயேசுநாதர் இருந்தார், லாவோ ட்சு, நம்ம தாவோயிசம் லாவோ ட்சு கடைசியாக இருக்கார். கன்ஃபியூஷியஸ் கொடுத்தாருனா இந்த தேனை நான் குடிக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பார் அவர். லாஜிக்கெல்லாம் இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன், நாளைக்கு குடிச்சிக்கிறேன், குழப்பம். அடுத்து இவர் பார்க்குறாரு, நம்ம ஜீசஸ் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு ஏழைகளுக்கு தர வேண்டிய இந்த உணவு எனக்கே தரீங்க, இது எனக்கு வேணாம், நான் வந்து சோகமாக இருந்துக்கிறேன், நான் சஃபர் பண்ணி மக்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் வந்து நம்ம அரிஸ்டாட்டில் இருக்கார், இது வந்து அதுக்கு ஒரு பாயிண்ட்டு லாஜிக்லாம் பேசுகிறாரு. இவர் லாவோ ட்சு புத்தர்கிட்ட போகிறாங்க. புத்தர் வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம், இந்த தேன் எனக்கு வேணாம், நான் கண்ணை மூடி தியானம் பண்ணுறேன், அங்கே வந்து தேனே இல்லை, அங்கே ஒரு தேங்கிறது பொய் மாயே நான். லாவோ ட்சு கோத்தாத குடு அப்படின்னு சொல்லிட்டு தேனை படம் குடிச்சிட்டு சூப்பராக இருக்கு மாப்பிள்ள கிளம்பு அப்படின்ட்டாரான். ஸோ அங்கே ஒரு தேன் இருக்குன்னா நக்கிக்கோ, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் நிகழ்காலத்தில் அவ்வளோதான் உலகம், அந்த மொமெண்ட்டில் இருக்கிறதா உலகம், அதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லை கோத்தா அப்படிங்கிறது தான் தாவோயிசம். அதனால தான் வந்து தாவோ வந்து வாட்டர் மேலே அதிகமான ஒரு அன்பு இருக்கும். ஒரு நீர் போன்று இருங்கள், இந்த ப்ரூஸ்லிலாம் இதில் இருந்தால் எடுத்துப்பாப்பில் அவ்வளோ ஃபிலாசபியாக. தண்ணி என்ன பண்ணோம்னா, நீங்கள் எந்த ஒரு வெசலுக்குள்ளே ஊற்றினாலும் அந்த வெசலோட ஷேப்புக்குள்ளே தண்ணி வந்துடும். அப்படி தான் ஒரு மனிதனோட மனம் இருக்கணும் அப்படிம்பாங்க. எந்த ஒரு பொருளாக ஒரு தண்ணியால் மாற முடியும். வேறு சாலிடோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் எந்த இடத்துக்குள்ளே போனீங்களோ அது ஃபில் ஆகாது. ஆனால் ஒரு நீரால் மட்டும்தான் முடியும், நீர் போன்று இருக்க வேண்டும்னு ஆரம்பிப்பாங்க தாவோவில். இதுதான்
இந்த தத்துவம் தான் சைனாவில் லாவோர் ஷோ இருந்துச்சு. லாவோர் ஷோவோட இன்னொரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து வாக்கிங் லாவோர் ஷோ பார்க்க ரொம்பலாம் ஆசைப்பட்டாரான். உடனே வந்து லாவோர் ஷோ பார்க்காத அந்த கிழவன் பயங்கர கோவக்காரன். இல்லைங்க போய் பார்த்துட்டு வரேண்ணே, சரி இப்போது அமைதியாக இருனாரா. அவருக்கு பேச்சு பிடிக்காது. சரிங்க, லாவோர் ஷோ வாக்கிங் போகிறாரு, போயிட்டே இருக்காரு. எதிர்த்தாப்பில் வந்து காலங்காலத்தில் அழகான சூரியன் வந்து பார்க்குது. இவர் பக்கத்துல தான் அமைதியாக எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டே இருந்தாலும் வாக்கிங் போயிட்டே இருந்தாங்களாம். டக்குன்னு பார்த்துட்டு இந்த சூரியன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னாரா. லாவோர் ஷோ டக்குன்னு திரும்பி பார்த்துச்சான். அப்புறம் அமைதியாக போச்சான். அந்த ஆள் போனதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் கிட்ட இனிமேல் அவனை கூட்டியாரத ரொம்ப பேசுகிறான் அப்படின்ச்சான். அந்த ஒரு லைனே லாவோர்ஸுக்கு ரொம்ப பேசுகிறான். என்னென்னா, இந்த சூரியனை பார்த்துட்டு உன் வார்த்தையில் சொல்லி நீங்கள் அது நீ வார்த்தையில் சொல்லி என்ன ஆக போகுது, அந்த ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் அதை உனக்கு ரசிக்க தெரியுதா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் லாவோர்ஸுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்துச்சு. அவன் ரொம்ப பேசுகிறான்னு தோணுச்சுமாங்க. இது எப்படின்னா, நாங்கள் வந்து ஹனிமூன் வந்து மொரிஷியஸ் போயிருந்தோம். அங்கே எல்லோரும் கப்புள்ஸ் கூட வந்திருந்தாங்க. எல்லாம் காசு கொடுத்து இந்தியன் பேக்கேஜில் வந்திருந்தாங்க. எல்லாருமே எந்த இடம் போனாலும் கையில் ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்து தள்ளுறானுங்க. நான் கேட்டேன், இல்லை நம்ம கண்ணால் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் தானே பாப்பா வந்திருக்கோம். இந்த ஃபோட்டோகிராமத்தை வீட்டில் உட்காந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல என் கண்ணு வந்து இந்த மொரிஷியஸோட மண்ணெல்லாம் பார்க்கணும் தானே 1.5 லட்ச ரூபா கொடுத்து வந்திருக்கிறோம். ஏன் இந்த இடம் எடுத்துருங்க. நாங்கள் 2 பேரும் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஒரு இடம் ஃபுல்லாக அந்த இடத்துல தொட்டு பார்ப்பேன், அந்த செவரெல்லாம் தொடுவேன். ஏன்னா மொரிஷியஸ் செவரு என் கை தொடுது, அவ்வளோதான். எனக்கு இந்த உடல், இந்த இந்திய உடல் 1.5 லட்ச ரூபா கடை வாங்கி மொரிஷியஸ் தொடுது. நான் பார்க்குறேன். அவங்க வந்து அதுக்கான அந்த இங்கே வந்துட்டோங்கிற இமேஜை பதிவு பண்ணுறதுலேயே குறியாக இருந்தானுங்க. நாங்கள் 2 பேரும் ஃபோனே தொடரல, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே நாங்கள் இருக்கிறவங்க உணர்வு வந்ததுக்கப்புறம் கடைசியாக போய் ஒரு செல்ஃபி. எங்கள் ஆல்பமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அனுபவிக்கணுங்கிற உணர்வே வந்து போயிடுச்சுங்கிறது. இப்போ ரீசெண்டாக அந்த ராக் கான்சர்ட்லாம் இப்போ நிறைய லைவ் ஷோ பண்ண மியூசிஷியன்ஸ்க்குலாம் அந்த செல்ஃபோனை பார்த்தாலே கோவப்பண்ட வருதுன்றாங்க. அதை மூடி உள்ள வைங்கடா. நான் நேரில் ஒரு எருமாடை ஒருத்தங்க உட்காந்துருக்கேன், என்னப்பா அதனால நீங்கள் காசு கொடுக்குறீங்க. இவனுங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டு இவன் ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கலங்கிற ஐடியாங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முந்தியெல்லாம் லைவுங்கிறதே நேரில் பார்க்குற அனுபவமே இப்போ ஜனங்களுக்கு மறந்துடுது. எல்லாத்தையுமே ஒரு காப்பியாக எடுத்துக்கிறாங்க செல்ஃபோனில். ஸோ அந்த நேரடி அனுபவ உணர்வு அப்படிங்கிறது வந்து காணா போச்சு அப்படிங்கிற மேட்ரு வந்து இதில் வரும். ஸோ இதில் லாவோர் ஷோ வந்து கோவப்பட்டாருன்னு. ஸோ அந்த இருமைத்தன்மை, அந்த ஒரு இரண்டும் சேர்ந்தது தான் உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பேலன்ஸ்டாக தாவோயிசம் போகிறதுனால இந்த தாவோயிசம் தான் சைனாவில் இருந்திருக்கு. ஸோ கரெக்டாக இங்கேருந்து புத்த மதம் வந்து அங்கே போகுது. ஏன் புத்த மதம் சைனாவில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டாக ஆச்சுன்னா, புத்த மதத்தை ஏற்றுக்கிற பக்குவம் தாவோயிசம் அங்கே பண்ணி வச்சுருக்கு. அது ஒரு மண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா தாவோயிசம் இதான் பேசுது. தாவோயிசம் வந்து தியானம் சொல்லித்தராது, தினசரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான கொள்கையை தாவோயிசம் சொல்லும். கண்ணை மூடி உள்ளே போலங்க டெக்னிக்கை புத்தர் இங்கேருந்து கொண்டு வராது. இதுதான் ரெண்டும் அங்கே போயிட்டு தான் அங்கே வந்து புத்திசம் மிகப்பெரிய ஒரு தாவோயிசம் வந்து ஏற்றுக்கும், எதையுமே ஒதுக்காது. நம்ம ஊர் மாதிரி இந்த ரிலீஜன் ரெண்டாக நீ பிரிச்சுக்க ஒன்றாவதுன்னு சொல்கிறது இல்லைவா, யார் இருந்தாலும் நான் ஏற்றுக்க, நான் ஒரு தண்ணி மாதிரின்னு தாவோயிசமும் புத்த மதமும் சேர்ந்து அங்கே ஜென்னுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறுது. அதை கொண்டு போனதான் இங்கேருந்து போனால் நம்ம காஞ்சிபுரத்து போய் திரும்ப இங்கேருந்து அங்கே போகிறாரு. அந்த மொமெண்ட்டு தான் அது. 2 வெவ்வேறு ஆழ்நிலை அறிவியலை பற்றி பேசுகிற 2 மதம், தாவோயிசம் புத்த மதமும் சைனாவில் ஒன்று சேருது. ஸோ இந்த படம் வந்து, இந்த படமோ லாவோர்ஸுவோ தாவோயிசமோ நீங்கள் இன் யாங் அதை பற்றி படிங்க. அதுக்கப்புறம் ஐச்சிங்னு ஒன்று இருக்கும். அந்த சான்சஸ் ஐச்சிங்கும் இந்த டிவினேஷன் டூல் மாதிரி சைனீஸில், அதுவும் இன்யாங் மாதிரி தான். அதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த படத்தையும் இந்த இருமை தன்மையும் தாண்டி வரதில் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா டியூடாக இருக்கட்டும், டியூடோட ஆசை என்னென்னா, தினசரி இரவு சாயந்தரம் வேலையில் ஒயிட் ரஷ்யன் வோட்கா குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிவிட்டு நைட்டு வீட்டில் போய் தூங்கணும். அவ்வளோதான் சந்தோஷமா? இதுதான் சந்தோஷம்னா இவ்வளோ தான், நான் முடிஞ்சு போச்சா அப்படின்னு தோணலாம். எது அப்போ சந்தோஷம்னா நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னு. சந்தோஷம் இல்லைங்க, பெரிய ஒரு காரு, பணம் எல்லாம் ரைட்டு. அப்போ சந்தோஷம்னா என்ன? இதுதான் சந்தோஷமானு தோணலாம். டியூடுக்கு அதுதான் சந்தோஷம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு காலைல அடுத்த வேலையை பார்க்குறேன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஜிம் கேரின்னு சொல்லலாம். ஜிம் கேரி வந்து மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய ஒரு ஞானி, ஜீனியஸ், எல்லாம் முடித்து நல்லா வாழ்ந்து சம்பாதிச்சு ஒம்மான்னு கோடிகளில் புரளும் போது அந்த ஆள் காணோம். ரொம்ப வருஷம் காணோம். திரும்பி பார்த்தா நான் பெயிண்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சது. மென்டல் மாதிரி போஸ்ட்லாம் முடிச்சு ஆல்ரெடி காணோம். ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வராரு. பல வருஷம் கழிச்சு வயசாகி நரைச்சி முடியோட இப்போ வந்துக்கிட்டு இருக்கார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அந்த ஆள் சொல்கிறான், அதிகபட்சமான காசு, பணம், புகழ் இருந்தால் சந்தோஷம் இருக்குமானுங்க.
அதோட மிகப்பெரிய ஓல் ஒத்தம் எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நான் தான். நான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொன்னார். நான் நார்மலாக அவர் வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடியன் தான். அவர் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் தான். அந்த டைம்லேயோ இருக்கியோ அந்த ஜிம் கேரி கூட மிகப்பெரிய புகழடைஞ்சதுக்கப்புறம் என்னை நானே இழந்துட்டேங்கிறது புரிஞ்சுது. அதை நான் தப்பிச்சு ஓடிட்டேன் அப்படிம்பார். நான் சொல்கிறேன் இல்லை அப்படிம்பார். எக்ஸாம்பிள் நான் கிடையாது. இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா பில் முரே. அவர் நீங்கள் ஹாலிவுட்டில் தேடலாம். கோஸ்ட் பஸ்டர்ஸில் வருவார், ஜிம் ஜார்முஷ் எல்லா படத்துலையும் வருவார். ஒரு 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 மிஸ்டேக் மாதிரி தான். அவர் கோஸ்ட் பஸ்டர்ஸுங்கிற படம் மிகப்பெரிய ஹிட்டான உடனே அந்த பாப்புலரோட ஃபேம் தாங்காமல் என்ன பண்ண எஸ்கேப் போயிட்டார். அவர் கொஞ்ச நாள் ஹாலிவுட்லேயே அடுத்து படம் பண்ணுவார்னு நினச்சோம், டக்குன்னு காண போயிட்டார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல் பண்ணிவிட்டு இப்போது ரொம்ப இந்த தியானம் இந்த மிஸ்டிசிசம்குள்ள அதிகமாக போகிற ஒரு ஹீரோ வந்து அவர். இதுவும் அந்த ஜிம் கேரி கணக்கு தான். ஸோ ஏதாவது திடீர்னு வந்து ஃபேன்ஸோட பார்ட்டிக்குள்ளே டக்குன்னு போயிடுவாப்பில், யாரும் கூப்பிடாமலே. ஃபேன்ஸுங்களுக்கே பில் முறைவா இல்லை நான் நார்மல் ஆளுமா உன்ன மாதிரி தான், வா உட்காரு எங்களுக்கு வந்து குடி, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது, இந்த பார்ட்டி ஸ்க்ராட்ச் பண்ணலாம் அவருக்கு ஒரு வேலை. ஸோ அப்போது ஜிம் கேரி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சாதனை படித்தவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க, அதுதான் சந்தோஷம் தான். இந்நேரம் அவங்க சொல்லியிருப்பாங்க இதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லியிருக்கணும். யார் சொல்லியிருக்கணும்? நெப்போலியன் சொல்லியிருக்கணும், அலெக்சாண்டர் சொல்லியிருக்கணும், ஹிட்லர் சொல்லியிருக்கணும், ஸ்டாலின் சொல்லியிருக்கணும், மிகப்பெரிய லீடருங்களாம் சொல்லியிருக்கணும், மிகப்பெரிய கோடீஸ்வரர் யாருமே சொல்லலை. கடைசி வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சேன்னு சொல்ல அத்தனை பேரும் இறக்கும் தருவாயில் வந்து இது என்ன வாழ்க்கைன்னு தெரியாமல் துன்பத்தில் தான் இறந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஓஷோ ஒரு கதை ஒன்று சொல்லும். அலெக்சாண்டர் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே வராரு. அப்போ வந்து டயோஜெனிசிஸ்னு ஒரு ஞானி ஒருத்தர், க்ரீக்கில் பிச்சைக்காரன், சினிக் அப்படிம்பாங்க, வறுமையில் மூலமாக தத்துவங்கள் தேடுதல், அவங்களும் தத்துவ ஸ்கூல் நிறைய. அவர் வந்து பீச்சில் படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சன் பாத் எடுத்துகிட்டு இருந்தாராம். ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி நான் இவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி போல அலெக்சாண்டர். அவங்க அந்தளவுக்கு மதிப்பாங்க ஃபிலாசபரை. சொல்லியிருக்காங்க, அண்ணே அந்த ஆள் மென்டல் கிராக் ஊதி இப்போ நீங்கள் எதாவது பேசி விட்ருவோம். இல்லை நான் போகிறேன்டா, போய் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. போயிட்டு நான் தான் அலெக்சாண்டர், நான் வேர்ல்டில் கண்ட்ரோல் பண்ண போயிட்டுருக்கேன், நான் தான் அலெக்சாண்டர், நீங்கள் தான் டேல்ஸானே, இரு ஒரு நிமிஷம் என்னோடய சன்னை கொஞ்சம் பிளாக் பண்ணுற, கொஞ்சம் தள்ளு அப்படின்னாராம். அவருக்கு அப்படியே ஓத்தா எவ்வளோ பெரிய ஆள் நானும் உமாலன்னா என்னோட சன், ஆமாம் என்னோட சூரியன் அவரு அப்படிமா. அவருக்கு அவர் நான் நினச்சா வெட்டி கொண்டிருக்கலாம். இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு ஞானி இப்படி சொல்கிற உடனே வாழைக்கில் இப்படி கீழே உட்காண்டேன். என்ன தலை டக்குன்னு இப்படி கலாச்சிட்ட, என்ன என்னோட சூரியன்ற? ஆமாண்டா எனக்கு சூரியனு, அதை ஒன்றால் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரான். ஸோ சொல்கிறாரு, இந்த இடம் உனக்கு டைமு, ஒழுங்காக என் கூட உட்காந்து சூரியனை என்ஜாய் பண்ணு, கிளம்பிலாம் போகாத டார்ச்சர் ஆகிடுனாரு. அலெக்சாண்டர் கேட்கல, இல்லை நான் வேர்ல்டை நான் பார்க்க போகிறேன், மேப்பை நான் பெருசாக போகிறேன், கண்ட்ரோல் பண்ண போகிறேன். சொன்னால் கேள்றா, அதெல்லாம் வேணாண்டா, என் கூட உட்காந்து கூட எனக்கு பார் சூரியனையும் கண்ட்ரோலில் இருக்குது, என் கூட ஃபன் பண்ண முடியாது, நான் போகிறேன். சரி கிளம்பி போகமுண்டா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் போகிறாரு, உலகம் ஃபுல்லாக 32 வயசுல ஏதோ உலகம் ஃபுல்லாக இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் சூதிக்கிறானுங்க, உட்காந்துட்டு வெளுக்கிறானுங்க போட்டு, பஞ்சாபில் போரஸ் மண்ணை செய்கிறான், மலேரியா வருது. அப்போ சாகும் போது கடைசி டைமில் அவர் யோசிச்சு பார்த்தாரான் டயோஜெனிசிஸை, அண்ணன் அப்போயோ சொல்லிச்சு நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த புனைக்கதையோ இல்லையோ இது எல்லாருக்குமே நடக்கும். ஜெயிக்கிறோன்றமே, அப்போ கடைசியில் அந்த இடத்துல நம்ம உண்மையிலே ஜெயிச்சோமாப்ல அப்படின்னு தோணும். ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பில் தான் வாழ்க்கை என்னும் பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த தாவோயிசம், இன் யாங், ஐச்சிங் இதெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம கவனிக்க வேண்டியது வந்து, ஐச்சிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த பியூர் சான்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இந்த டார்வினோட தியரி வந்ததுக்கு அப்புறம் என்ன வருதுன்னா, கடவுள் பக்தி மேலே மிகப்பெரிய ஒரு அடிவனை விழுது. நீங்களாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மீனிங்கும் உங்களுக்கு இல்லைடா உங்கள் வாழ்க்கையில். ஒரு குரங்குலேருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ் நீங்கள் அவ்வளவுதான். தப்பி பிறந்த ஒரு குரங்கு கூட்டம். நீங்கள் ஒரு விபத்து மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கை ஒரு விபத்தேங்கிறது டார்வின் போடுறார். டார்வினுக்கு அப்புறம் தான் ஏத்திசம் அதிகமாகவே இருக்குது. டார்வின் கதை பற்றினா அவங்க பொண்டாட்டி மிகப்பெரிய டிவோட் கிறிஸ்டின், அவரே மிகப்பெரிய சாமி பக்தி. அந்தாலே இந்த புக்கு வந்ததுக்கப்புறம் கடவுள் இல்லைன்னு நீயே சொல்கிறியடான்னு அவரே தனக்குள்ளே ரொம்ப சோகமாலாம் போன கதையெல்லாம் உண்டு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுறாரு. பயந்துக்கிட்டே வச்சுருக்கிற புக்கை என்ன ஆக போதோன்னா ஒரிஜினல் ஸ்பீஷிஸ் வந்து அடித்து உடைச்சது. ஸோ நீங்கள் அதாவது கடவுள் இருக்கார், அவர் ஒரு குறிக்கோட இந்த உலகத்தை படைக்கிறாரு. அந்த மீனிங்ஃபுல் யூனிவர்ஸும்பாங்க. உனக்கு உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு இருக்கிற அந்த கடவுள் பைபிளுங்கிற வெஸ்டர்ன் இன்டலெக்சுவல் உலகத்தில் டார்வினோட புத்தகம் வந்தவுடனே நீ ஒரு விபத்து மனுஷங்கிறதே அப்படின்னு சொல்லும்போது கடவுள் இந்த உலகத்தை அந்த அர்த்தங்கிறதே காண போயிடுது.
அப்போ நம்மளோட பிறப்புக்கு வந்து அர்த்தமே இல்லையா, நம்ம வெறும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக பியூர் சான்ஸான்னு சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து தத்துவங்கள்லாம் நாத்திக தத்துவம்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் டார்வினை போட்டு திட்டுவாங்க, எல்லாம் இந்த பையன் பண்ண வேலை தான். ஆனால் உடல் அளவில் மனுஷன் தான் கடைசி. அதுக்கப்புறம் உடல் அளவில் எந்த ஒரு இவல்யூஷனும் நடக்கலை. ரீசெண்ட் ஆர்கனிசம் வந்து மனுஷன் தான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜை தான் புத்தர் சொல்கிறாரு, இல்லை உடம்பளவில் முடிஞ்சுது, இப்போ நீ உள்ளுக்குள்ளே தேடு, அதுதான் அடுத்த எவல்யூஷன்னு. ஈஸ்ட் பக்கம் நீங்கள் வரணும். வெஸ்ட்டு வந்து டார்வினோட முடியுது, ஆரம்பிக்கிற அடுத்து ஈஸ்ட்டுக்கிட்ட வந்தீங்கன்னா புத்தரோட முடியும். உனக்குள்ளே உன்னை தேடு அப்படின்னு வந்து முடியும். ஸோ இந்த பக்கம் விட்டுருங்க. ஸோ டார்வினோட நாத்திகம் வருது, அவர் வந்து கடவுளோட அர்த்தமற்ற எல்லாமே ஒரு பியூர் சான்ஸ், எல்லாமே நீங்கள் ப்ராபபிலிட்டி தான் அப்படின்றாங்க. இந்த ப்ராபபிலிட்டிங்கிற விஷயத்த வந்து ஆன்மீகத்திலே சேர்த்தது தான் இன்யாங், தாவோயிசம், இந்த ஐச்சிங்லாம் பார்த்திங்கன்னா அது எப்படின்னா அந்த டேரட் கார்டு மாதிரி, டெவனேஷன் மாதிரி அந்த ஒரு இதை போடுவாங்க. அந்த புக்கில் வந்து அன்றைக்கி அந்த நம்பர் வந்திருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இந்த ஐச்சிங்லலாம் வந்து கலை அமைப்பில் பயன்படுத்தின ஆளுங்களாம் இருக்காங்க. எப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு கலைப்படைப்பில் மியூசிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, இதுதான் டியூன் அப்படின்னு ஒன்று இருக்கும். என் டியூன் வந்து இதுதான் நோட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், மிடில் இருக்கும், எண்ட் இருக்கும். அதாவது ஐச்சிங் சொல்லுது, அதாவது நான் ஐச்சிங்கை பார்த்துட்டு மொதல் ஸ்டெப் ஒன்று பார்க்குறேன். இப்போ ஒரு டைஸ் ஒன்று உருட்டுறேன், டைஸோட நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்போஸ் பண்ணுறேன். திருப்பி டைஸ் உருட்டுறேன், திருப்பி நம்பருக்கு ஏற்ற மாதிரி கம்போஸ் பண்ணுறேன்னா மியூசிக் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும், ஒரு 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 ஆர்டரில் இருக்காது. அப்படியெல்லாம் ஐச்சிங்கை வச்சுலாம் கம்போஸ் பண்ண ஆள் யாருன்னா நம்மள திரு ஜான் கேஜ் அப்படிங்கிற ஒரு மியூசிஷியன். அவரோட கிளிப்பெல்லாம் யூடியூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்கும் வரும். அதனால் ஒரு இசையா அப்படின்னு மாதிரி இருக்கும். அதாவது சத்தங்களை மட்டும் வைத்து இசையாக உருவாக்கிய ஒரு ஆள் அவர். எப்படின்னா இறகை எடுத்து குக்கர் மேலே வச்சு, டயர் மேலே வச்சு, நெகத்தை தூக்கி பிளேட்டு மேலே கீறி, இதெல்லாம் மியூசிக் அப்படிம்பார். அது என்ன சொல்கிறேன்னா, ஜான் கேஜ் வீடியோ பார்த்தா உங்களுக்கு மாதிரி சிரிப்பாக இருக்கு, ஏன்னா லூஸ் பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் மியூசிக்கே இல்லடாங்கணும். அவர் என்ன சொல்கிறவர்னா, சத்தங்களை கேட்க நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறார். இசை வடிவங்கிறது வேறு, சத்தங்கள் தினசரி உலகத்தில் கேட்குற சத்தத்தை அவதானிக்கிறதே ஒரு இசையமைப்புன்னு மாதிரி ஜான் கேஜ் அதை கொண்டு வரார். அது ஆர்ட் ஆஃப் நாய்ஸ் அப்படிம்பானுங்க. அவரோட ஆரம்பம், அவரோட வடிவம் தான் பார்த்திங்கன்னா ஃப்ராங்க் ஜாப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிஷியன். அவர் பாட்டில் அதை பற்றி ஜாப்பா பற்றி நம்ம தனியாக பேசலாம். அவான்கார்டே மியூசிஷியன் அந்த ஆள், அவரை பற்றி நம்ம தனியாக போவோம். ஸோ ஜான் கேஜ் வந்து இந்த ஐச்சிங், இந்த தாவோயிசம்குள்ளெல்லாம் ஜென்குள்ளெல்லாம் போயிட்டு வந்த ஆள். அவர் எந்தளவுக்குன்னா ஒரு லெவலுக்கு மேலே சத்தங்கள் வந்து இசை அப்படின்னு தேடிக்கிட்டே உள்ளே போயிட்டு ஒரு டைமில் புத்தர் தியானம்லாம் போனதுக்கப்புறம் 4:33 4 minutes 33 secondsனு ஒரு அந்த பாட்டு பேர். அந்த கம்போசிஷன் என்னென்னா 4 நிமிஷம் 33 செகண்டுக்கு எந்த நோட்ஸுமே கிடையாது. ஒரு பியானிஸ்ட் வருவார், இப்போ நான் 4 minutes 33 seconds பாட்டு வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பியானோவில் உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பார் 4 நிமிஷம் 33 செகண்டுக்கும். அது அமைதியாக இருக்கிறதா மியூசிக்கே. அந்த அமைதியாக அவர் உட்காந்துக்கிற டைமில் பார்வையாளர்கள் கேட்டது என்னென்ன விக்கலோ இருமலோ ஃபோன் அடிக்குதோ அதுதான் மியூசிக் அப்படின்னு மாதிரி ஒரு மௌனம்னா என்ன, மௌனத்தை பற்றி ஏன் ஒரு பயம், அமைதிங்கிறது என்னங்கிற ஒரு கேள்வியை உண்டாக்கின ஒரு இசையமைப்பாளர் தான் ஜான் கேஜ். இந்த ஜான் கேஜ்லேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பியூர் சான்ஸ் அதை வச்சு விளையாண்டு பார்த்த ஒரு ஆள்னு பார்த்திங்கன்னா பிரையன் ஈனோ அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் கேட்குற ஆம்பியன்ட் மியூசிக்கோட பிதாமகன் ரொம்ப வருஷமாக இருக்குது. பிரையன் ஈனோவை எடுத்துக்கலாம். அவர் வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு டைமில் சிந்தசைசர் வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் மியூசிக்கில், எலக்ட்ரானிக் மியூசிக்கில் டேவிட் போவி அப்படிங்கிற மாபெரும் இங்கிலாந்து ஜெயின் கூடலாம் ஒர்க் பண்ணிவிட்டு தனியாக ஆம்பியன்ட் மியூசிக், அதாவது இப்போது லிஃப்ட்டிலலாம் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த பாட்டு இருக்குங்கிற ஃபீலே உங்களுக்கு இருக்காது, ஆனால் ஒரு சேஃப்டி தன்மை தரும். அதுதான் ஆம்பியன்ட் மியூசிக்குங்கிறது. நீங்கள் வந்து நெட்டில் லோஃபி சில் பீட்ஸ் நைட்டு ஃபுல்லாக ஓடுற மெதுவான பீட்டு பாட்டுக்கெல்லாம் ஆரம்ப ஆதி பார்த்திங்கன்னா நம்ம பிரையன் ஈனோ தான். இவர் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி இருக்கிறது கை உடையுது போல், ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறாரு. அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து அவருக்கு ஒரு பாட்டை ஒன்று ப்ளே பண்ணிட்டு வெளியே போய் கதவை சாத்திடுறாரு. இவரால் எந்திரிச்சு போக முடியல வால்யூம் ஏற்றுறதுக்கு. ஸோ என்ன, ரொம்ப கம்மி வால்யூமில் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இவரால் எந்திரிக்க முடியாதனால அவர் வழி இல்லாமல் அந்த வால்யூம்லேயே பாட்டை கேட்குறாரு. கேட்கும் போது ஆஸ்பத்திரியோட சவுண்டு, ஜன்னல் வழியாக டிராஃபிக் நாய்ஸ் எல்லாமே சேர்ந்து கூடவே இந்த பாட்டும் கேட்கும்பொழுது அது வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ ஆம்பியன்ட், அதாவது அப்போ தான் ஒரு பாட்டு வந்து காதுக்கு நீங்கள் கவனமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணாமலேயும் உங்கள் அன்கான்ஷியஸ் லெவலில் பாட்டு ப்ளே ஆகக்கூடியங்கிற மாதிரி அவர் வந்து யோசிக்கிறார், ஈனோ யோசிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மியூசிக் ஃபார் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆம்பியன்ட் மியூசிக் ஏர்போர்ட்ஸ்னு ஒரு ஆல்பம் போடுறார். எதுக்குன்னா ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்குள்ள ஒரு பேனிக் இருந்துக்கிட்டே இருக்கும், அதாவது விபத்துகள் எப்போ நடக்கலாம் அப்படிங்கிற
ஒரு விஷயம் ஏர்வேஸுங்கிறதுனால அவங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டில் அதை வாசிங்க. மியூசிக் ஃபார் எலவேட்டர்ஸ், மியூசிக் ஃபார் ஏர்போர்ட்ஸ்னு அவர் என்ன சொல்கிறது, ஒரு தெரப்பி மாதிரி யோசிக்க ஆரம்பித்தார் இசையை. ஆர்டிசம் குழந்தைங்களுக்கெல்லாம் பிரெயின் யூனோவோட மியூசிக்கை போட்டு காட்டி அது மூலமாக எஜுகேஷன் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுற அளவுக்கு இசையை வந்து ஒரு தெரப்பி லெவலுக்கு கொண்டு போன ஒரு ஜீனியஸ்ன்னு வச்சுக்கலாம் பிரிட்டிஷ்காரர். பிரெயின் யூனோ பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். சவுண்ட்ஸ்கேப் ஆர்டிஸ்ட்டுப்பாங்க, அதாவது சத்தங்களை ஆராய்ச்சி செய்பவர்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து பிரெயின் யூனோ வந்து ஜென்ரேட்டிவ் மியூசிக்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரேட்டிவ் மியூசிக் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் சாத்தியம் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் நீங்கள் கோடிங்கில் வந்து இதுதான் டியூன் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா மீடியெல்லாம் பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் அந்த மியூசிக் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி அதை ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா 1 hour 2 hourக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இசை வந்து தன்னைத்தானே ஒரு ஷேப் எடுத்துட்டு அது ஒரு இவால்வ் ஆகிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வேறு பாட்டு கேட்கும், ஒரே பாட்டாகவே இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அதோட அந்த கோடிங்கில் வந்து அதோட டியூன் மாறிக்கிட்டே இருக்கும். ஜென்ரேட்டிவ் மியூசிக்குமாங்க. அதையும் ஈனோ தான் வந்து குறிப்பிட்ட டியூனில் தான் மியூசிக் இருக்கணுமா, அது இவால்வ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் கொண்டு வராரு. பிரெயின் யூனோவோட இன்னொரு விஷயம் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்ளிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓப்ளிக்கோ பீட்டர் ஷ்மிட் அப்படிங்கிற கூட சேர்ந்து ஆரம்பிக்கும். அதாவது ஒரு கார்ட்ஸ் மாதிரி, எப்படின்னா க்ரியேட்டிவ் பிளாக் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து உதவும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரார். அது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது அதில் வந்து ரொம்ப சம்மந்தமே இல்லாத ரூல்ஸ்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த ஒப்ளிக்கை ஒரு கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம்னா எதை வேணாம்னு நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்ட்டு இருக்கும். ரூல்ஸை தலைகளாக போடு அப்படின்ட்டு இருக்கும். அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பின்னு டோட்டலாக உங்கள் ரேஷ்னல் மைண்ட் யோசிக்காத ரூல்ஸ் எல்லாம் அந்த கார்ட்ஸில் இருக்கும். கூகுள் ஆப்பில் கூட இருக்குது, பப்ளிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு போட்டிங்கன்னா காட்டும். அதாவது பியூர் சான்ஸுகள் வந்து கலை அமைப்புக்கு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஜென் தத்துவத்தை வந்து இசை மரபில் கொண்டு வந்தவர் அவர் எடுத்துக்கலாம். ஜான் கேஜ் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிற, அப்போ இப்படிலாம் பார்த்தா அப்போ நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு ரேண்டமான ஒரு விபத்து தானா? சும்மா நமக்குன்னு அப்போ எந்த அர்த்தமும் இல்லையா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப்லாம் ஓலா கோபால் அப்படின்னு கேட்குறது தெரியுது. மனுஷனோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினச்சிக்கிறனால தான் இவ்வளோ அவுத்து போட்டு ஆடுறான் அப்படின்னு புத்தர்னு சொல்லும். அர்த்தமே நினச்சிக்கோ, எதுவுமே இல்லை, இது ஒரு பிளே கிரவுண்டுன்னு நினச்சிக்கோங்க. ஓஷோ, ஒரு கேமில் உனக்கு என்ன வேலை? ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும், இல்லை அந்த கேமை என்ஜாய் பண்ணணும். அந்த கேமுக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம் ஏன் உனக்கு யோசிச்சுக்கிட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபன் மோடில் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லும். வாழ்க்கை அர்த்தம் இப்படிலாம், வாழ்க்கையின் ரகசியம் இப்படிலாம் நீங்கள் போனீங்கன்னா அறிவியலை தொடாமல் இருக்க முடியாது. ஸோ சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது, அவங்க லைஃபுக்கு அர்த்தம் என்ன, கடவுள்லாம் என்ன நோன்றதான் அவங்க வேலை. நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தனா வந்தாங்க, கிரீக் வந்துச்சு, தத்துவங்கள் நியூட்டன் வராப்பில், காப்பர்னிக்கஸ் வராப்பில். முதல்ல பூமி நடுவில் இருக்குன்னாங்க, அப்புறம் இல்லை சூரியன் தான் நடுவில் இருக்குன்னாங்க, நம்ம தான் தள்ளி இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு கலிலியோ முட்டிப்பட வச்சாங்க, ப்ரூனோ வச்சாங்க, அப்படியே ஒன்றா வந்துச்சு. கடைசியில் சூரியன் நடுவில் எல்லாம் முடிஞ்சு சண்டை போட்டு நம்மளை வந்து கடவுள் வந்து நம்மளை ஒரு இதுக்காக தான் படைச்சிருக்காரு, மீனிங்காக படைச்சிருக்காரு, மக்களுக்கு உதவணும் அன்புலாம் ஓலை ஒத்துட்டு இருக்கும்போது டம்கிட்டு பாட்டி பால் அப்படின்னு சொல்லிட்டு குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒன்று உள்ளே வருது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, புரோட்டானு நியூட்ரானு எலக்ட்ரானு அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவை தான். நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே நீங்களாம் ஒரு ஆட்டம் தான், ஏதோ பாவம்னு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குது. இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்ச அத்தனை சயின்ஸு தியரியும் பொய்யின்னு வருது. சரி, இவங்க தான் இப்படி அப்படின்னு பார்த்தா அடுத்து கயாஸ் தியரின்னு ஒருத்தன் வரான். அவன் உம்மால் ஓரளவுக்கு தான் ஆட்டம்குள்ளேயும் போயிட்டீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரேண்டமாக ரப்பர் பேண்ட் மாதிரி துடிச்சிட்டு இருக்கும், ஸ்ட்ரிஞ்சு தியரி அப்படின்றான். அதாவது நீ எல்லாம் இருக்கிறதே அதிர்ஷ்டக்கார புண்டை அப்படின்றான். ஸோ ஒரு விந்திலிருந்து வந்து ஒரு அதிர்ஷ்டக்கார பிள்ளைகள் மாதிரி இவன் வாழ்க்கையே பூமியே ஒரு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு, நீங்களாம் வெறும் பியூர் சான்ஸரா, நீங்கள் கிளம்பி போங்கடா அப்படின்றான். ஸோ இந்த கேஸ் தியரி கிட்ட இருக்கிறவங்க, கேஸ் தியரி சயின்டிஸ்ட் கிட்டலாம் மற்ற நார்மல் சயின்டிஸ்ட்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா ஐன்ஸ்டைனே அவங்கள பார்த்து ஓடுவாரான், எப்பா இவன் நம்ம கண்டுபிடிச்ச பேப்பர்லாம் டூ பண்ணுறான் பாவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவானுங்க போல். கேஸ் தியரி எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை சூடு பண்ணுறோம். சயின்டிஸ்ட்லாம் கொச்சிக்காட்டுங்க, இது எங்களோட ஃபேன்ஸ் எங்களுக்கு லேமன் டைம்லாம் சொல்லிட்டுருக்கேன், எனக்கு புரிஞ்ச அளவுக்கு ஒரு சுடு தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். ஒரு லெவல், ஒரு டெம்பரேச்சர் வரைக்கும் அது அமைதியாகவே இருக்குமா. அடுத்து ஒரு பாயிண்ட் அந்த ஒரு
அந்த ஆவி ஆவறதுக்கு அந்த செகண்டு போகும்போது படக்குன்னு ஆவி ஆயிரும். அந்த மொமெண்ட்டு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த செகண்டு வந்து அது ஆவி. அந்த விஷயந்தான் கயாஸ் தியரி அப்படின்னு ஒன்று சொல்ல வரேன். கயாஸ்னால் உங்களோட கண்ட்ரோலே மெஷர்மெண்ட் இருக்காது. அதுதான் என்ன சொல்கிறான்னா, கயாஸ் தான் உலகமே, கயாஸுக்கு மேலே தான் ஆர்டர் இருக்குது. அந்த சயின்ஸை நீங்கள் மேக்ஸ்குள்ளே வராதரா செத்திங்கிறா. அதான் கேஸ் தியரி யாருமே எடுக்க மாட்டாங்க. நான் கேஸ் தியரி எடுத்தவன் எல்லாருமே மென்டலாக இருக்கான், மென்டலாகிடுவானுங்க, உலகமே பையரா காத்தடைத்த பையரா அப்படின்னு ஓடிடுவானுங்கெல்லாம் ஒரு பேச்சு இருக்கும். ஸோ சயின்ஸும் அதுக்குள்ளே போயிட்டு முடிஞ்சிட்ருக்கு. பிக் பேங்கே வந்து ஒரு விபத்து. பிக் பேங்க் முன்னாடி என்ன பின்னாடி என்ன. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அவங்க திருப்பி நம்ம டியூடுக்கு வரலாம். ஸோ ஜெயகிருஷ்ணமூர்த்தி அழகாக ஒன்று சொல்லும், கடவுளை தேடிட்டு அப்புறம் வாழலாம் அப்போல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் தினம் வாழ்கிற வாழ்க்கையிலே உங்களுக்கு கடவுளை என்னென்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறான். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிற ஜனங்க, வாழ்கிற மனிதர்கள், அவங்கக்கிட்ட காட்டுற அன்பு, நண்பர்கள், அந்த கொஞ்சம் ரோட்டில் போகும்போது ஒரு மரம் நிற்குதுன்னு அதை வர காற்றை அனுபவிக்கிறதா இருக்கட்டும், ஜன்னல் வரும் பஸ்ஸில் உட்காரதா இருக்கட்டும், ஒரு குழந்தைய ரசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சாக்லேட்டை ஃபுல்லாக சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு ஐஸ்கிரீம் திங்கிறதா இருக்கட்டும், நிம்மதியாக தூங்குறது, இதில் தானே கடவுள் தெரியும். அதுதான் கடவுள். தனியாக ஒரு ஆள் ஒருத்தன் மேலே உட்காந்துக்கிட்டு உங்களுக்குலாம் புக் எழுதி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு விபத்து அப்படின்னு இந்த உலகத்தை நம்ம எடுக்க ஆரம்பித்தோம், ஒரு பியூர் சான்ஸில் எடுக்க ஆரம்பித்தோம்னா தினசரி வாழ்க்கை வந்து உங்களுக்கு கொடுமையாக போயிடும். ஸோ இப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுதான் இந்த சோல் டிஸ்னி பிக்சார் சொல்ல, ஐ எம் கோயிங் டு லிவ் மை லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படிமா கடைசியில். அதுதான் அர்த்தமாக இருக்கும். இப்படி போட்டு அப்படி எடுத்து இன்பத்தையும் துன்பத்தையும் லவக்கமாக அடித்து நவுத்துற டியூடு தான் நம்மளோட ஸ்பிரிட் அனிமல். த டியூட் அபைட்ஸ், டியூடிசம், த பிக் லெபோஸ்கி அப்படிங்கிற ஒரு படம். அது பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா. ஸோ வந்து இந்த பஸ்ஸில் வேகமாக பஸ்ஸு போகும்போது ஒன்றுமே கண்ணை அப்படி சிமிட்டி பார்த்தோம்னா மரம் மட்டும் லைட்டாக தெரிஞ்சுட்டு போங்க, ஃப்ளிக்கர் ஆகிட்டு. அவ்வளோதான உலகம். அதனால் இது கொஞ்சம் ஏதோ சும்மா தோணுச்சுன்னு பேசுகிறேன். ஒரு அடையே சுற்றி வளம் சோலோ பாட்காஸ்ட்லாம் கண்டுக்காதீங்க, அது அப்படி தான். இது ஒரு ஃபீல். ஸோ நன்றி. இது உங்கள் விஜய் வரதராஜன் வக்லொலி.